ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 12th பயாலஜி எக்ஸாம் எழுதுகிற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நம் கல்விமையின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ 12th பயாலஜி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 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 எக்ஸாமோடைய டிப்ஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் 12th பயாலஜி கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே நீங்கள் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்த உடனே பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினை 1க்கு 4 முறை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட் தெரிஞ்சாலே உங்களுக்கு பயாலஜியில் மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ ஓகேங்களா, நம்ம ஒரு மார்க் அடிப்படையில் போயிடலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதுறீங்கன்னா அந்த 1 மார்க் கரெக்டாக அந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக போடுறீங்களான்னு பாருங்கள், ஓகேங்களா? 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 மார்க்கில் எந்த அளவுக்கு கரெக்டாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட பேப்பர் வேல்யூஷன் இருக்கும். 1. 2வது 2 மார்க் எழுதுறீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத முடியுமோ, ஆன்சருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டாக எழுத முடியுமோ அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தோன்னா அன்லைன் பண்ணிவிட்டு எதுனாலும் ஓகே. ஸோ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற லைனு மெயினாக வந்து பார்த்தோன்னா அந்த கான்செப்ட் பேஸ், ஓகேங்களா? அந்த கொஸ்டினுடைய கான்செப்ட் என்னன்றது எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு 3 மார்க்ஸில் 3 மார்க்ஸும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. டயக்ராம் இருந்தால் கண்டிப்பாக டயக்ராம் போட்டு அதோடய பாகங்களை கரெக்டாக குறிச்சிருங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 10 to 12 லைன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. டயக்ராமை கரெக்டாக நீட்டாக வரைங்க, அதோடய பாகங்களை கரெக்டாக குறிங்க. எதுக்காகனா டயக்ராமுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 மதிப்பெண் கொடுப்பாங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் எழுதிட்டு வா, உனக்கு கண்டிப்பாக பயாலஜியில் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கொஸ்டின் தெரியுதோ தெரியலையோ, ஓகேவா, அந்த கான்செப்ட் அடிப்படையில் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுனது அந்த சாப்டர் வைஸ் உனக்கு நீ புரிஞ்சு இந்த நாலேஜ் பேஸ் படி நீ எழுதிட்டு வா. ஸோ அதுக்கெலாம் உனக்கு மார்க் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா நாளையோட பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 12th, ஓகேங்களா, லைஃப் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு காலையில் எந்த சஜஷன் வேணாலும் நம்மளை கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த கைட்லைன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த சம்பவங்கள்லாம் மனசில் வச்சுக்காமல் ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு பேசுங்க. மனசார பேசி அவங்களுக்கு என்ன சம்பவம் இருந்தாலும் ஒரு சாரி கேளுங்க, தப்பு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்ப்போமான்றது ரொம்ப டவுட், ஓகேங்களா? ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலை நம்ம பார்ப்போம், அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் 2 பேரும் நல்ல நட்பு முறையில் பிரிவோம். ஸோ இதுதான் என்னுடைய மெயினான விஷயம். ஸோ கண்டிப்பாக பயாலஜி எக்ஸாம் கொஸ்டின் எப்படி ஈஸியாக தான் வரும். ஸோ என்னோடய மைண்ட் சொல்லுது. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.